ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து எந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஏர்பாட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஏர்பாட்ஸ்னால் ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோ. இந்த ஏர்பாட்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கைஸ், சத்தியமாக நான் செம்ம அமேஸ் ஆகிட்டேன் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம். என்னடா ஓப்போவில் இப்படி ஒரு ஏர்பாட்ஸ் விட்டுக்கிறானுங்க தரமா அப்படின்னு யோசித்தேன். பயங்கர சூப்பராக இருக்குது. ரொம்ப நாய்ஸ் கிடையாது, கரெக்டான நாய்ஸில், கரெக்டான நாய்ஸ் கேன்சலேஷனில் சும்மா தரமாக இருக்குது. நான் ஒரு 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ஆல்ரெடி ஆப்பிள் ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இதை விட நாய்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெண்டுமே ஆனால் கிளியர் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும். இப்போ இது ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோவும் கிளியர் அண்ட் கிறிஸ்பாக இருக்குது, ஆப்பிள் ஏர்பாட்ஸும் கிளியர் அண்ட் கிறிஸ்பாக இருக்குது. ஆனால் இதை விட அதில் வால்யூம் ரொம்ப அதிகம். டச் கண்ட்ரோலும் இது செம்ம சூப்பராக இருக்குது. டச் கண்ட்ரோலும் செம்ம பயங்கரமாக இருக்குது. சூப்பர் பயங்கரம் எல்லாம் ஒன்று தான். ரொம்ப அருமையாக இருக்கிறது டச் கண்ட்ரோலு. இதை நீங்கள் இந்த டச் கண்ட்ரோலில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணும், வால்யூம் அப்பு டவுனு, ப்ளே பாஸ் பேக், அதுக்கெலாம் வந்து ஹே மெலடி அப்படின்ற ஒரு ஆப் ஏற்றினா நீங்கள் வந்து டச் கண்ட்ரோலை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் கிடையாது, மாற்றிக்கலாம். என்னென்ன இது வேணும் உங்களுக்கு, என்னென்ன டச் கண்ட்ரோலுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். அதேமாதிரி ஈக்குவலைசர் மாற்றுறதுக்கும் நீங்கள் அந்த ஹே மெலடி ஆப் யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். காதுக்குமே நல்ல கம்பேட்டபிளாக இருக்குது. கொஞ்சம் சில டைம் நான் ரன்னிங் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் பரவாயில்ல. இப்போது லைக் நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லை நார்மலாக ஸ்டாட்டிக் பொசிஷனில் இருக்கோன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. போட்டுக்கிட்டு சூப்பராக இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்டு உள்ள பேக்கெட்டில் வைக்கிறதுக்கு எல்லாமே சைஸ் வந்து நான் இப்போது ஏர்பாட்ஸை கம்பேர் பண்ணால் அதோட கொஞ்சம் பெருசுன்னு நினைக்கிறேன். ஆனால் வச்சுக்கலாம், பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ தான் இதெல்லாம் வச்சுருக்காங்களே ஜிங் பேக் மாதிரிலாம், அதெல்லாம் போட்டு அதுக்குள்ளே கூட வச்சுக்கலாம். அண்டு குவாலிட்டி வைஸ் பயங்கரமாக இருக்குது. லைக் அந்த கேட்குறப்ப வந்து அந்த நாய்ஸோட கிளாரிட்டி பர்ஃபெக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இப்போது ஆப்பிள் ஏர்பாட்ஸ் வந்து உங்களுக்கு பட்ஜெட் வந்து 25,000 to 30,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 3,000 to 4,000 ரேஞ்சில் வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆஃபரும் போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காசு தரணும்னுங்க. நானும் பல தடவை சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த அப்டேட் ப்ரோக்ராம் போட்டு. சரி, அது விடுங்க. இப்போ இது வந்து நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல ஏர்பாட்ஸ் வாங்கணுன்னா கண்டிப்பாக ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோ வாங்குங்க. கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஆல்ரெடி நான் ஏசிக் ஷூவை பற்றி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தப்போ ஒருத்தர் அதை பார்த்து வாங்கி எனக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தார், ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படி இப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து அந்த ப்ரோக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி வந்து இதையும் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. கண்டிப்பாக எனக்கு வந்து பாராட்ட தெரிவிப்பீங்க. இன்னைக்கான வீடியோ இதை பற்றி தான். இப்போ எல்லாம் சொல்லியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 3,000 to 4,000 ஒரு நல்ல ஏர்பாட்ஸ் வாங்கணும். ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிறது சொல்லிட்டேன், அப்புறம் பார்த்துக்கோங்க நீங்கள். இத்துடன் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். சந்தோஷமாக லைஃப்பை லீட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேறு இப்போ ஏதாவது ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.